224, இவர் ஒரு 10, 234. அப்போ இவர் இந்த சைடு போனார்னா இங்க அதிமுக ஆட்சிக்கு வரும், இந்த சைடு வந்தாருன்னா திமுக ஆட்சி வரும். இதுல ஒரு கவர்மெண்ட் வச்சுக்கோங்க, 10ல 7 திமுக வாங்கிச்சுன்னா, 8 பேரை திமுக வாங்கிச்சுன்னா வேட்பாளர்களே, ஆமா ஜெயிச்சவங்கள எம்எல்ஏக்களை 8 எம்எல்ஏக்கள் திமுக சேர்ந்துட்டானா 118 வந்துடுறாங்கல்ல. இல்ல இவர் வாங்கிட்டாரு 114 இருக்காரு, 4 தான் தேவை. அவர் ஒரு 5 எம்எல்ஏ வாங்கிட்டாருன்னா, 5 இல்ல ஒரு 7 வாங்கிட்டாருன்னா, அதனால பயம். அப்ப அந்த பயம் விஜய் அவர்களுக்கு வந்துருச்சு. ஒரு பக்கம் ஆட்சினாலும் இன்னொரு பக்கம் இந்த பயமும் இருக்குது. சரி 120 பேர் ஜெயிக்கணும், விஜய் சொன்னபடி 120 பேர் ஜெயிக்கிறாங்க. அதுல 2/3 போகணும். இல்ல ஒரு 20 பேர் போய் திமுக சேர்ந்துட்டாங்க வச்சுக்கோங்க, கட்சி தலைவர் பட்டாலும் அவருக்கு மெஜாரிட்டி கிடைக்காம போயிடும்ல. 20 பேர் அங்க போய் சேர்ந்துட்டாலும் 100 வச்சுட்டு அது ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல, ஆட்சி பிடிக்க முடியாது. அந்த 20 பேர் 100 திமுக இருக்குது வச்சுக்கோங்க, அந்த 20 பேர் போய் சேர்ந்தா அவங்களும் ஆட்சி அமைக்க முடியாது. ஏன்னா 20 பேர் கட்சி தடை சட்டத்துக்கு கீழே தகுதியில போயிடுவாங்க. அதனால இவருக்கு இந்த 120 வந்தும் ஆட்சி பிடிக்க முடியாம போயிடும், அந்த பயம் இருக்கும்ல. அதனாலதான் வந்துருங்க உடனே.